ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதான்னு கேட்குறீங்க. அதாவது நான் வந்து எப்படி பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், ஸோ எனக்கு வந்த ஆர்டர்ஸில் வந்த குளறுபடிகள், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து ஹோம் பேக்கிங் தான். ஸோ எல்லாருமே வந்து ஹோம் பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் இருக்கும். அதாவது இது வந்து ஒரு பிஸ்னஸாக நான் கையில் எடுத்து ஒரு 7 or 8 months இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து எப்படி வருது, நான் வந்து எதில் வந்து ஆர்டர்ஸ் வந்து நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஷேர் பண்ண அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஐடியா இருக்குது, நினச்சிட்டே இருக்கீங்க பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோ வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி. ஸோ இது போல் தான் வந்து நிறைய இந்த ப்ரௌனீஸ்லாம் அப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரௌனீஸ் அப்படின்னாலே என்னென்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து நான் பார்த்துட்ருக்கும்போது கிளாஸ் எல்லாம் கண்டிப்பாக என்னால் போக முடியல. கிளாஸ் போய் அஃபோர்டபுளாக வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் ஆன்லைன் கிளாஸ்லேயே சின்ன சின்ன கிளாஸ், ப்ரௌனி கிளாஸ், டீ கேக், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிளாஸ், அது மட்டும் இல்லைங்க, நிறைய கிளாஸ்லாம் நான் அட்டன் பண்ண கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் 1-2 கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன். மற்றபடி வந்து இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து நிறைய இந்த ஹோம் பேக்கிங்லேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் நான் எல்லா ரெசிப்பியுமே ட்ரை பண்ணேன். ஸோ ஒரு 3-4 மாதம் வந்து நான் ரெசிபி ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இதை ஓகே ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணது. என்கிட்ட வந்து ஓடிஜியெல்லாம் அப்போ எதுவுமே கிடையாது. நான் வந்து ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு சின்ன சைஸில் ஓடிஜி வந்தேன். பெரிய அமௌண்டெல்லாம் போட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணலைங்க. சின்ன சைஸில் நான் வந்து ஓடிஜி ஒன்று வாங்கினேன். என்கிட்ட இருக்கிறது வந்து 25 லிட்டர் ஓடிஜி தான். ஸோ அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து பேக்கிங்க்கு அப்படின்னு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. மீஷோவில் வந்து இந்த காம்போ பேக் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா பேக்கிங்கில், ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ அது மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பேக்கிங் ஐட்டமும் நான் வாங்கலை. ஸோ 1-2 டின் நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு இப்போன்னு இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே கேக் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து பிடிக்கும். ஆனால் அது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியாது. ஆனால் அப்பப்போ வந்து வீட்டில் ஏதாவது பிள்ளைங்க கேட்டாங்க அப்படின்னா 1-2 டின் வந்து வச்சுருப்பேன், செஞ்சு கொடுப்பேன். பர்ஃபெக்டாக வருமா அப்படிலாம் இல்லை. ஸோ ஆனால் அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஃபீல்டு வந்து கையில் எடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓடிஜி வந்து சின்னதாக வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன சின்ன வீடியோஸ் வந்து போட்டேன். யூடியூப்பில் வந்து என்னுடைய சேனலில் நீங்கள் போய் பார்த்தாலும் சரி, நிறைய வீடியோஸ் வந்து நான் ப்ரௌனி சம்மந்தம் அது எல்லாமே வந்து நான் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அது வீடியோஸாக போட்டேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நம்ம மாதிரி யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஆர்டர் வந்ததே கிடையாது. ஸோ என்னுடைய ரிலேட்டிவ்ஸோ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ, நெய்பர்ஸோ யாருமே ஒரு ஆர்டரும் பண்ணது கிடையாது. அதுதான் உண்மை. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் இதுதான். நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு முகம் தெரியாதவர்கள் நமக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்ம நெருங்கினவங்க, நம்ம கூடயே இருக்கிறவங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் உண்மை. அதுதான் வந்து எனக்கு நடந்துச்சு. எல்லாருக்குமே அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்டா பேஜ் வந்து எனக்கு கிடையாது. நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இன்ஸ்டாவில் வந்து ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து என்னுடைய பேக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே போட ஆரம்பித்தேன். எனக்கு இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோவர்ஸும் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. பட் இந்த பேக்கிங்கில் நான் பண்ணுற ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸாக நான் போடுவேன் இன்ஸ்டாவில். அதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து குக்கிங் வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுட்ருந்தேன். நடுவில் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து நான் அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. அதனால் அதில் யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் அப்படின்னா அதிக அளவு கிடையாது, பட் இருக்காங்க. அதுலேயுமே நான் வந்து இப்போது இந்த பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போயுமே வந்து லாங் வீடியோஸ் எல்லாம் என்னால் போட முடியல. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபேஸ்புக் மூலிமா வந்து
நிறைய வந்து போஸ்ட் வந்து போடுவேன். ஃபேஸ்புக்கில் வந்து மார்க்கெட் ப்ளேஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து போடுவேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு வர ஆர்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் மூலிமா இருந்து தான் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்ஸ்டா மூலியமும் ஒரு சில ஆர்டர்ஸ் வந்தது. நிறைய ஆர்டர்ஸ் வருதா, நீங்கள் வந்து நல்லா செய்கிறீங்க அப்படி கிடையாது. ஆர்டர்ஸ் நிறையா வருது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. 1 இயரில் வந்து நான் இப்போ வரைக்கும் ஒரு 30 ஆர்டர்ஸ், ஒரு 30 ஆர்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் இப்போது ஒரு 1 வீக் முன்னாடி, ஒரு 10 டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா பல்காக இந்த கஃபே, டீ ஷாப் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, பேக்கரிஸ், சின்ன சின்ன பேக்கரிஸ், அதுக்கு வந்து பல்காக வந்து ப்ரௌனிஸ் வந்து ஆர்டர் வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு நான் ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு 10 என்கொயரியாவது வரும். அது தஞ்சாவூருக்குள்ளே இருந்து மட்டும் இல்லை, நிறைய வெளியூர்களில் இருந்துமே நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணாங்க. இந்த மாதிரி ப்ரௌனிஸ் வந்து ஹோல்சேலாக வேணும் அப்படின்னு. ஸோ அதுவுமே இப்போ வரைக்கும் போய்ட்டு தான் இருக்குது. பட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சிலர் வந்து சாம்பிள்ஸுமே வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் எனக்கு லோக்கலில் இருந்து ஒரு ஷாப் ஆர்டருமே கிடச்சிச்சு. ஸோ அது மூலிமா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஷாப்புக்கு வந்து நான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு வந்து ப்ரௌனிஸ் வந்து கொடுத்துருக்கேன். பட் செகண்டாக இன்னும் அவங்க வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணல, வாங்கியிருக்காங்க. பட் ப்ரௌனிஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து இன்னும் செகண்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணல. ஸோ இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய என்கொயரிஸ் வரும். நாங்கள் வந்து ப்ரௌனிஸ் நேரில் வாங்கிக்கிறோம், ஸோ இன்றைக்கி வாங்கிக்கிறோம், நாளைக்கு வாங்கிக்கிறோம், ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் என் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு 10-20 பேர் தான் இருப்பாங்க. மீதி உள்ள எல்லா என்கொயரிஸுமே இது தான். பட் கேட்பாங்களே தவிர, பட் அது அவங்க மேலே தப்பு கிடையாது. ஸோ அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் பண்ணுற அளவுக்கு போகும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்க வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. வேணும்னு சொல்ல மாட்டாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியும் ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருப்போம். பட் அந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸ் வந்து நிறைய கேன்சல் ஆகிருக்கு. ஸோ நான் ஏன் இதை வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இப்போ ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்களும் நடக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை நான் சொல்கிறேன். ஆனால் தாராளமாக கண்டிப்பாக வந்து செய்யலாம். இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அது வந்து நம்ம பல்காக ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். எதுவுமே வந்து வெயிட் பண்ணால் தான், பொறுமையாக இருந்தால் தான் நமக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே அப்படி தான், வெயிட் பண்ணால் தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு சிலர் வந்து 5 வருஷம் 10 வருஷம் பேக்கிங்லாம் நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மூலிமா வந்து நான் பேசியிருக்கேன். 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ வரைக்குமே வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து பெரிய லெவலில் எதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணணும். மற்ற தொழிலை பார்க்கும்போது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கம்மி தான். இப்போ நான் ஒரு ஹோம் பேக்கிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கையில் ஒரு ஓடிஜி இருக்கணும். ஸோ சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் நமக்கு வந்து தேவை, அவ்வளோதான். மற்றபடி வந்து வேறு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இப்போ நம்ம வந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு கஸ்டமர் வந்து வாங்கலை அப்படின்னா அது அப்படியே வந்து வேஸ்ட். அப்படிங்கும்போது நமக்கு அந்த கண்டிப்பாக லாஸ். பட் இதில் அப்படி கிடையாது. நம்ம ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு இப்போ அவங்க வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அவங்களுடைய ஆர்டருக்கு வந்து நம்ம வந்து கேக் வந்து ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து லாஸ் அப்படிங்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஆனால் வந்து ஒரு சில லாஸஸும் நடக்கும். ஸோ அதையுமே தாண்டி தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. நான் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஸ், குக்கீஸ், டீ கேக்ஸ், முட்டை மிட்டாய், தம் ரூட் இது எல்லாமே இந்த வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட ப்ரமோஷன் கேட்டிருந்தேன். நீங்கள் இது நினைக்கலாம், நீங்களே யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, எதுக்கு ப்ரமோஷன் அப்படின்னு. இல்லை, இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து எந்த சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு ரீச் வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ப்ரமோஷன் வேணும்னு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த கேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்படி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கிளியராக தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு சிலர் கேட்டிங்க, இந்த ஹோல்சேல் ப்ரௌனி நான் வந்து போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில், அதை பார்த்துட்டு
சின்ன சின்ன என்கிட்ட வந்து கடையிலலாம் கேட்குறாங்க பேக்கரியில். ஆனால் வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து கம்மியான விலைக்கு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து கேட்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும், டேஸ்ட்டு நல்லா இருக்கணும், அந்த பொருள் தரம் இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. விலையை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அதை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. இந்த ஹோம்மேட் அப்படின்னாலே என்னென்னா, நம்ம எடுக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப குவாலிட்டியான பொருளாக தான் இருக்கணும். நம்ம செய்கிறது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம கஸ்டமராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் வந்து ஒரு சிலர் பல்காக கேட்குறவங்க, இந்த மாதிரி கார்ப்பரேட், இந்த மாதிரி கஃபேஸ் இப்படி கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு விலை கம்மியாக வேணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ப்ரௌனி 20 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா, 10 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா, அப்படி கேட்குறவங்களுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டி தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு இதுக்கு மேலே இதில் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து நம்மளுடைய பேஜில் எல்லா வாட்ஸ்அப்லேயும் நான் கொடுத்து பேசுகிற அந்த ஷார்ட்ஸில் நீங்கள் தாராளமாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய பேக்கிங் வந்து ஜேர்னி இப்போ வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மூவ் அப் ஆகிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஏதாவது கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து இப்போ வரைக்கும் யோசிச்சுட்ருக்கலாம், ஒரு சில சிஸ்டர்ஸ் வீட்டில் இருந்துட்டு ஸோ பண்ணலாமா வேண்டாமா, சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு அப்படிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக அதை வந்து இறங்கி செஞ்சுருங்க. இல்லை வந்து பெரிய நஷ்டம் நமக்கு வந்து வரப்போகிறது கிடையாது. எந்த தொழில் ஆரம்பித்தாலும் நமக்கு வந்து நஷ்டம் இருக்க தான் செய்யும். அது தாண்டி தான் நம்ம வந்து கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கண்டிப்பாக போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் வந்து போட்டுருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.